அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நபிமார்களின் வரலாறு. இதில் பாகம் 9. நபிமார்களுடைய வரலாறை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நபிமார்களுடைய இலக்கணங்களை முதலில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நபிமார்களுடைய குடும்ப அமைப்பு சம்பந்தமாக கடந்த 8வது காணொளியில் பார்த்தோம். இது 9வது பாகம். நபிமார்கள் அனைவருமே இறைவனின் அடிமைகளே. எந்த நபியாக இருந்தாலும் சரி, ரஹமத்தில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய இறுதி நபி அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே அடிமைகள் தான் என்பதை தெள்ள தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாவுக்கும் மனிதனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் அடிமை, அப்து அடியான். அதை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறதுக்கு ஏராளமான சம்பவங்களை அல்லாஹ் திருமறை குரானில் வாரி வழங்கி இருக்கிறான். நமக்கு படிப்பினை பெறுவதற்காகவும் பாடம் பெற்றுக்கொள்வதற்காகவும். அதனால் நபிமார்களுடைய இலக்கணங்களை சரியாக நம்ம புரிந்து கொண்டால் மற்ற மனிதர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அதற்காகத்தான் இந்த விளக்கங்கள். நபிமார்களுடைய வரலாற்றை அறிவதற்கு முன்னால் நபிமார்களுடைய இலக்கணங்களை சரியாக நம்ம அதோடைய பேசிக்கை சரியாக அமைத்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. இதில் முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனிதருக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து அவரை இஸ்லாத்திற்கு நாம் எடுப்பதாக இருந்தால், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் நுழைவதற்கு அவருக்கு அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டுங்கிறது தான் கலிமா. சரியா? இது அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள அக்ரிமெண்ட்டு. சரியா? அப்போ அவர் தன் மனதால் படைத்தவன் இறைவனை விளங்கி, அவனால் அனுப்பப்பட்ட தூதருடைய முழு விவரத்தையும் விளங்கி, நான் இந்த கொள்கையை, இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் கடைபிடிப்பதற்கு முன் வருகிறேன் என்று ஒருவர் வந்தால், அவருக்கு முதலாவதாக நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடிப்படை என்ன? 2 அடிப்படைகள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, இது ஒரு அடிப்படை. வணக்கத்துக்குரிய இறைவன் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்பது முதல் அக்ரிமெண்ட். 2வது வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. 2வது அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, முஹம்மது நபி அவர்கள் அடிமைதான். நான் என்னை போன்ற உங்களை போன்ற மனிதன் என்ற அடிப்படையில் அவங்களும் அடிமைதான். ஆனாலும் அவர்கள் அல்லாவின் தூதர்கள். அப்துஹு முதல்ல அவர் அடிமைதான், ஆனாலும் அவர் அல்லாவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன். இது 2வது அடிப்படை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, இது ஃபர்ஸ்ட் அடிப்படை. 2வது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. இது நாணயத்துக்கு பூவும் தலையும் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான ஒரு இதுதான் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முதலாவதாக தன்னை முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்ள தயாராவார்னா, அவருக்கும் இறைவனுக்கும் உள்ள முதல் அக்ரிமெண்ட்டு கலிமா. இந்த கலிமாவில் தெளிவாக இருக்குது அடிமைதான் என்றாலும் சிலர் இந்த கலிமாவையே புரிஞ்சுக்கலையே. அது சும்மா ஒரு வாக்கியம், ஏதோ மந்திரம் மாதிரி முழங்குறதோடு சரி. அந்த கலிமாவுடைய அர்த்தம் என்னன்னு விளங்கி பின்பற்றக்கூடிய எத்தனை முஸ்லீம்? அதுக்காக தான் மேலதிக விளக்கம். முதல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 172வது வசனத்தை பாருங்க. மசீஹும், அதாவது மரியமுடைய மகன் ஈசாவும் நெருக்கமான வானவர்களும்
அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து விலகி கொள்ள மாட்டார்கள். அவனுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து விலகி பெருமை அடிப்போர் அனைவரையும் அவன் தன்னிடம் ஒன்று திரட்டுவான். எதற்காக ஒன்று திரட்டுவான்? நரகத்தில் போட்டு மிதிக்க. சரியா? ஓகே. மேலும் 4வது அத்தியாயம் 73வது வசனத்தில், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரின் கூலிகளை அவர்களுக்கு இறைவன் முழுமையாக வழங்குவான், தனது அருளை அதிகமாக அளிப்பான். அடிமைத்தனத்திலிருந்து விலகி பெருமை அடிப்போரை துன்புறுத்தும் வகையில் தண்டிப்பான். அல்லாஹ்வையன்றி தங்களுக்கு உதவுவனையோ பொறுப்பாளனையோ அவர்கள் காண மாட்டார்கள். அது யாராக இருந்தாலும் சரி. சரியா? இதுதான் அடிப்படை. அடுத்து 5வது அத்தியாயம் 17வது வசனத்தை படிங்க. மரியமுடைய மகன் மசீஹ், அதாவது ஈசா தான் அல்லாஹ் என்று கூறியோர் ஏக இறைவனை மறுத்துவிட்டார்கள். மரியமின் மகன் மசீஹ் ஈசாவையும் அவரது தாயாரையும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழிக்க நாடினால் அவனிடம் இருந்த அவர்களை காப்பாற்றுபவர்கள் சிறிதேனும் முயற்சி செய்ய முடியுமா? காப்பாற்ற முடியுமா? அதற்கு சக்தி பெற்றவர் யார்? அல்லாஹ். அவங்க 2 பேரையும் அழிக்க நாடினால் அல்லாஹ்விடம் இருந்து காப்பாற்ற அல்லது உதவி செய்ய யாருக்காவது முடியுமா என்று அல்லாஹ் கேட்குறான். என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்க சொல்கிறான். சிறிதளவேனும் சக்தி பெற்றவர் யார் என்று நீர் அவர்களை கேட்பீராக. வானங்கள் பூமி மற்றும் அவைகளுக்கு இடைப்பட்டவைகளின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன். இதை சரியாக தெளிவாக 100% நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் 4வது அத்தியாயம் 172, 19வது அத்தியாயம் 30, 43வது அத்தியாயம் 59, 5வது அத்தியாயம் 17வது வசனங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரை பற்றிய விஷயத்தை சொல்லி காட்டுறான். அப்போ அனைவரும் அடிமைகள் தான் என்பதை மேலதிகமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வசனங்களை படிங்க. அடுத்து நூஹ் நபி அவர்களுக்கு வாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்து உலக மாந்தர்கள் அனைவருக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். ஏன்னா இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மாந்தருக்கு நபியாக முழுமைக்கு அனுப்பப்பட்டாங்க. அதுக்கு முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அவங்க ஏதாவது அந்த அடிமைத்தனத்திலிருந்து அல்லாஹ் விதிவிலக்கு இருக்கா எதுவும் சொல்கிறானா? அவங்கள பற்றி பாருங்கள். நூஹுடன் கப்பலில் நாம் யாரை ஏற்றினோமோ அவர்களின் சந்ததிகளே அவர் நன்றிமிக்க அடியாராக இருந்தார். இது 17:3. 66:10 நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் தன்னை மறுப்போருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். இருவரும் தமது நல்லடியார்களின் அல்லாஹ்வுடைய அடியார்கள். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அந்த 2 பேர் அந்த பொம்பளைகளும் அல்லாஹ்வுடைய 2 அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்று இங்கே சொல்லி காட்டுறான். சரியா? அதான் கவனமாக சொல்லணும். நல்ல அடியார்களின் மனைவியராக இருந்தனர். இரு பெண்களும் அந்த இருவருக்கும் துரோகம் செய்தார்கள். எனவே இருவரையும் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் சிறிதளவேகம் காப்பாற்றவில்லை. இருவரும் நரகில் நுழைபவருடன் சேர்ந்து நுழையுங்கள் என்று கூறப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள், அல்லாஹ்வுடைய அடிமைகள்ங்கிறதுக்காக இந்த நம்ம விஷயத்தை சொல்கிறோம். இதில் மேலதிகமாக அவங்க 2 பேரும் நரகத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ஆக்கிட்டான். என்றாலும் அவர்களால் நபிமார்களால் மனைவிக்கு எதுவும் செய்ய முடியல. நம்ம இஸ்லாமிய சமுதாயம் எப்படி போகுது? எவனோ உட்காந்துக்கிட்டு மந்திரிக்கிறான், எவனோ உழுந்து நூல் கொடுக்குறான், எதனோ கொடுத்து என்னமோ செய்கிறான்னு சொல்லிவிட்டு அவன் எல்லாத்தையும் செஞ்சிருவான்னு நம்பி போகுதே. அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு என்ன முடிஞ்சுது? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் இன்னொன்று அந்த குர்ஆன் வசனங்கள் நான் பின்னாடி சொல்கிறேன். 17:3, 37, 81, 54:9, 66:10 இந்த வசனங்களையும் படிங்க. நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி, அவங்க அடிமை தாங்கிறத. அதில் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனில் ஒரு மகன்
நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை கேட்கல. அப்போ எல்லாரையும் கப்பலில் ஏற்றும் போது தான் மகனுக்கு சொல்கிறாரு, என் அருமை மகனே, என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு கப்பலில் ஏறிக்க. இந்த கப்பலில் ஏறாத யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, அல்ல அழிச்சிருவான் அப்படிங்கிற வச்சு இதெல்லாம் சொல்லி கூப்பிட்றாங்க. அவன் என்ன சொல்கிறான், போயா வேலையை பார்த்துக்கிட்டு, நான் அது தெரியுது பாரு மலை, அந்த மலை மேலே ஏறி எனக்கு காப்பாற்றிக்க தெரியும் அப்படின்னு திமிரு வாதம் பேசினான். பேசி முடிக்கல, 2 பேருக்கு மத்தியில் இடையில ஒரு அலை குறுக்கிட்டது. அழிக்கப்பட்டவர்கள், முழுகடிக்கப்பட்டவர்கள் ஒருவராக அவங்களுடைய மகன் ஆக்கப்பட்டு விட்டான். உடனே அவங்க இன்னபலி பின் நகலி, யாரெல்லாம் என் மகனாச்சே, என்னுடைய வம்சமாச்சே, என்னுடைய தலைமுறையாச்சு அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, இப்படி செஞ்சிட்டேன்னு. உடனே எல்லாம் அவங்கள கடுமையாக கண்டிக்கிறான். இந்த மாதிரி அறிவு கட்டுத்தனமாக முட்டாள்தனமான என்கிட்ட பேசாத இனிமேல். என்ன நீ அறிவுரை சொல்கிற, போயா வேலையை பார்த்துக்கிட்டு நான் இந்த மலை மேலே ஏறி காப்பாற்றிக்குவோங்கிறான். அவன் உன் மகனா, நீ பெற்றுட்டேன்னா அவனுக்கு மகனாகிடுவானா? உன் பேச்சை கேட்கல, உன் கொள்கையை ஏற்றுக்கல, அவனுக்காக பரிதாபப்படுறியேன்னு அல்ல என்ன பண்ணுறான், கடுமையாக சாடுறான். பிறகு அதுக்காக வாபஸ் மன்னிப்பு போயிட்டு திருந்திட்டாங்க, அது வேறு விஷயம். சரியா? இந்த மாதிரிலாம் நபிமார்களுடைய இதுவே இப்படி தான் இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு பாடம் நம்ம படிக்கணும். சரியா? அதை விளங்குறதுக்காக தான் நம்ம இந்த செய்தி சொல்கிறோம். அடுத்து சுருக்கமாக சொல்லிக்கிற, காணொலி கூடி போய் நிறைய பேர் ரொம்ப லேட் ஆகுதுங்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் சுருக்கமாக மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் அனைத்தையும் விளக்கத்தை கொடுக்குறேன். அடுத்ததாக ஜெக்ரியா நபியும் அடிமைதான் என்று 19 2வது வசனத்தில் சொல்கிறான். தாவூது நபியும் அடிமைதான் என்று 38:17 சொல்கிறான். சுலைமான் நபியும் அடிமைதான் என்று 38:30 சொல்கிறான். இப்ராஹிம் நபியும் அடிமையே என்று 37 111 38:45 சொல்கிறான். 38:45 அல்லாஹ் சொல்கிறது, வலிமையும் சிந்தனையும் உடைய இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகிய நமது அடியார்களை நினைவூட்டுகிறாக. அவங்க வம்சத்தில் உள்ள அனைவரையுமே நபிமார்கள் எல்லாம் அனுப்புனா அவ்வளவு பேருமே அடிமைகள் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மேலும் இஸ்மாயில் நபியும் அடிமையே என்பதை பற்றி 38:48 சொல்கிறான். 38 48வது வசனம். அடுத்து 38:48 அதே இதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல் எச துல்ஹிப் ஆகியோரையும் நினைவூட்டுவாக, அனைவரும் சிறந்த அடியார்களாக இருந்தார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ இஸ்ஹாக் நபியும் அடிமை, யாக்கூப் நபியும் அடிமையே, ஐயூப் நபியும் அடிமையே. என்ன யாக்கூப் இஸ்ஹாக் நபியை பற்றி சொல்லும்போது 38:45, யாக்கூப் நபியும் அடிமையேங்கிறது 38:45, ஐயூப் நபியும் அடிமையே என்பது 38:41 38:44 என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதில் என்ன சொல்கிறான்னா 38:41 42 நமது அடியார் ஐயூபை நினைவூட்டுகிறாக, நமது அடியார் ஐயூபை நினைவூட்டுகிறாக, நமது அடிமை என்று அல்லாஹ் சொல்கிறான். சரியா? சைத்தான் வேதனையாலும் துன்புறுத்தலாலும் என்னை தீண்டி விட்டான் என்று தமது இறைவனிடம் அவர் பிரார்த்தித்த போது, உமது காலால் மிதிப்பீராக, இதோ குளிக்குமிடும் பானம் என கூறினோம். ஒரு அருவியை காட்டியிருக்கான், ஒரு குளம் மாதிரி. ஏன்னா அதில் இருந்து விடுபெறுவதற்காக அவருக்கு அவரது குடும்பத்தினரையும் அவர்களுடன் அவர்களை போன்றோரையும் மேலதிகமாக வழங்கினோம். இது நம்மிடமிருந்து கிடைக்கப்பெறும் அருளும் அறிவுரையும் ஆகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 44வது வசனத்தில், உமது கையால் புல்லில் ஒரு புடியை எடுத்து அதன் மூலம் அடிப்பீராக, சத்தியத்தை முறிக்காதீர் என்றும் நாம் அவரை பொறுமையாளராக கண்டோம். அவர் நல்லடியார்களில் அடிமைகளில் மிக சிறந்த அடிமையாக அவர் நம்மிடம் திரும்புவார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் மூசா நபியும் அடிமையை 37 122 ஹாரூன் நபியும் அடிமைதான் 37 122 என்ன சொல்லி 37 114 மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் அருள் புரிந்தோம், அவ்விருவரையும் அவர்களது சமூகத்தின் பெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றினோம், அவர்களுக்கு உதவினோம், எனவே அவர்களே வெற்றி பெற்றனர். அவ்விருவருக்கும் தெளிவான வேதத்தை வழங்கினோம், அவ்விருவருக்கும் நேரான வழியை காட்டினோம், பின்வருவோரில் அவ்விருவரின் புகழை நிலைக்கச் செய்தோம். மூசா நபியின் மீதும் ஹாரூன் நபியின் மீதும் சலாம் உண்டாகும். நன்மை செய்வோருக்கு நாம் இப்படித்தான் கூலி வழங்குவோங்கிறத அவ்விருவரும் நம்பிக்கை கொண்ட நமது அடியார்கள். முடிக்கும்போது நடிகார்கள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். இது 122. அடுத்து எலியாஸ் நபியும் அடிமையை 37வது அத்தியாயம் 132 130 எலியாஸின் மீதும் சலாம் உண்டாகும், நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுப்போம், அவர் நம்பிக்கை கொண்ட நமது அடியார்களில் ஒருவர்
என்று 130, 131, 132 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 37வது அத்தியாயம். அடுத்து லூத்து நபியும் நமது அடிமை தான், 66:10. அதில் என்ன சொல்கிறான்? நூகுடைய மனைவியும் லூத்துடைய மனைவியும் தன்னை மறுப்போருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். அவ்விருவரும் தமது இரு நல்லடியார்களின் மனைவியாராக இருந்தனர். அவ்விருவர் பெண்களும் அவ்விருவருக்கும் துரோகம் செய்தனர். எனவே அவ்விருவரையும் அல்லாவிடமிருந்து அவர்கள் சிறிதளவும் காப்பாற்ற இயலவில்லை. இருவரும் நரகில் நுழைந்துகிறீர்கள் என்று அல்லாஹ் கூறினான் என்று இந்த செய்தி சொல்லுது. காப்பாற்ற முடியல. அப்போ அவங்களை சொல்லி காட்டும்போது இருவருமே ரெண்டு பேருமே நல்ல அடியார்கள். ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடையும் சொன்னோம், இப்போ இவரோடையும் சேர்த்து சொல்கிறான்ல. அடுத்து யூனுஸ் நபியும் அடிமையே. யூனுஸ் தூதர்களில் ஒருவர். 140, 141, அதாவது 37வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யூனுஸ் அவர்களும் நமது தூதர்களில் ஒருவர். நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி அவர் ஒளிந்தோடிய போது அவர்கள் கப்பலிலிருந்து யாரை வெளியேற்றுவது என்று சீட்டு குலுக்கினார்கள். தோற்றவர்களில் அவர் ஆகிவிட்டார். அதில் தோற்று போயிட்டாங்க. யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இழிந்தவராக இருக்கும் நிலையில் அவரை மீன் விழுங்கியது. அவர் நம்மை துதிக்காது இருந்திருந்தால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்றாங்கல்ல, அந்த துதிப்பு அப்படி துதிக்காமல் இருந்திருந்தால் அவரை அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே தங்கியிருப்பார். அவரை நோயுற்றவராக வெட்ட வெளியில் தூக்கி எறிந்தோம். அவர் மீது நிழல் தருவதற்காக சுரை கொடியை முளைக்கச் செய்தோம். அவரை 1,00,000, அதாவது 1,00,000 அல்லது அதைவிட அதிகமானோருக்கு தூதராக நாம் அனுப்பினோம். அவர்கள் நம்பிக்கை கொண்டனர். குறிப்பிட்ட காலம் வரை அவர்களுக்கு வசதிகளை அளித்தோம். நபிமார்களும் இறைவனின் அடிமைகளே என்பதை மேலும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு 2:29, 3:79, 8:41, 11:31, 17:1 மறுமையில் அனைவரும் அடிமையாகவே வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா 19:93 சொல்லி காட்டுறான். ஆக பிரார்த்திக்கப்படும் அனைவரும் அடிமைகளே. துவா செய்கிறாங்க இல்லையா? எவ்வளவு பேர் எல்லா நபிமாரும் துவா செஞ்சுருக்காங்க இல்லையா? இதை பொதுவாக எல்லாம் சொல்லி காட்டுறான். நான் தாண்டா எல்லாத்துக்கும், நான் வேறு லெவலில் இருக்கிறவன், எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்குது. அப்போ என்னுடைய அடிமைகள் என்கிட்ட தான் பிரார்த்திக்கணும், கேட்கணும், அப்படி தான் நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லக்கூடிய செய்தி 7வது அத்தியாயம் 194, 18வது அத்தியாயம் 102. அது மட்டும் இல்லாமல் அகில உலகத்திற்கும் ரஹமத்தில் ஆலமீனாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அவர்களும் அடிமைதான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் திருமறையில் இருக்குது. உதாரணத்துக்கு சும்மா கொஞ்சோண்டு மட்டும் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் அடிமையை. 23வது அத்தியாயம் நமது அடியாருக்கு 23வது வசனம். ஓகே, 2வது அத்தியாயத்தில் நமது அடியாருக்கு முகமதுக்கு, நமது அடிமை முகமதுக்கு நாம் அருளியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு அதில் நீங்கள் உண்மையாளராகவும் இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வை தவிர ஏனைய உங்கள் உதவியாளர்களை அனைவரையும் எடுத்துகிட்டு போய் முயற்சி பண்ணி பாரு, கொண்டு வந்து காட்டு இன்னும் அல்லாஹ் சவால் விட்டான். அது இன்னைக்கு வரல, நிறைவேற்றப்படல இல்லையா? அப்போ அதை குறிப்பிடும்போது அந்த வசனத்தில் முதலாவதாக நமது அடியாருக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது அடியாருங்கிறான். இன்னுக்கு மேலே சொல்லணும்னா 8:41, 17:1, 18:1, 25:1, 53:10, 57:9, 72:19, 96:10 ஆகிய வசனங்களில் சுருக்கமாக நிறைய இருக்குது. இது உங்களுக்காக ஒரு பார்க்குறதுக்காக உங்களுக்கு இதை போட்டிருக்கேன். இறைவனின் ஆற்றலில் எந்த ஒன்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை, முழுக்க அவர்கள் அடிமைதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6:50, 7, 188 சொல்லி காட்டுறான். அல்லாவின் பொக்கிஷங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இல்லை என்பதை பற்றி 3, 127, 6:50, 7, 188, 10:49, 10, 107 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கே நன்மை செய்ய முடியாது என்பதை பற்றி 6:17, 7, 188 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சைத்தானிடம் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் பாதுகாப்பு தேட வேண்டும். சைத்தானிடம் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் தான் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று 23:37 இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தான் மன்னிக்க வேண்டும் என்று 4, 106, 9, 43, 23, 118, 48, 2 ஆகிய வசனங்களில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க நினைத்தால்
யாரும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய செய்தி 6:17, 67, 28 இருக்குது. நேர்வழியில் சேர்ப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அதிகாரத்தில் இல்லை என்பது 2:264, 3:8, 6:35, 6:52, 10:99, 17:74, 28:56 ஆகிய வசனங்களில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனின் அதிகாரம் இல்லை என்பதை பற்றி 3:128, 4:80 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளமும் அல்லாஹ்வின் கையில்தான் என்பதை பற்றி 17:74 இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதரே 3:144, 11:12, 18:110, 41:6 எதிரிகளை அழிக்கும் அதிகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இல்லை என்று 6:57 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை உதாரணமாக கொஞ்சம் வசனங்கள் எடுத்து காட்டியிருக்கேன். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களையும் படிங்க. அப்போ நபிமார்களுடைய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிமார்களை எந்த அளவுக்கு அவர்கள் வச்சிருந்தான், அனைவரும் அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். அதிலிருந்த யாரும் மீறலங்கிற தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வின் அடிமைகள் தான் என்பதை தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேல் அதிக விவரங்களை அடுத்த காணொலியில் பார்ப்போம். தொடர்ந்து வாருங்கள். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.